நான் வந்து ஒரு வீட்டில் இருந்தேன்னா எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு போயிட்டு இருந்தா கோயிலுக்கு. எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பாபா கோயில் போகிறேன் நானும் வரேன்னு சொல்லி சும்மா ஒரு எதாச்சும் போனோம். போய் ஏதோ ஒரு வேண்டுதல்னு வச்சு அந்த வேண்டுதல் அப்படி நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு 2 பொண்ணு. 3வது கன்சீவ் ஆனேன். அவர் பாபா கிட்ட வேண்டினேன், எனக்கு இது பையன்தான் வேணும், வேணும்னா கண்டிப்பாக பையன்தான் பிறக்கணும், பிறந்தாக்கா உங்கள் பேர் தான் வைப்பேன் அப்படின்னேன். அதேமாதிரி பையன்தான் பிறந்தான், அவர் பேர் தான் வச்சேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே அக்கா வீட்டில் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தா. அவகிட்ட எங்கே போயிட்டுருக்கேன் வேலைக்கிழமைனா இங்கே வரேன்னு சொன்னான். அவ கூட சேர்ந்து இங்கே வந்தேன். அப்புறம் 3வது வாரமாக எனக்கே தோணிச்சு, ஏதோ வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும், அக்கா சொல்ல எனக்கு அது தோணிச்சு. அப்போ ஒவ்வொரு வேண்டுதலாக வைக்க எனக்கு என்னென்ன நினச்சோன்னு எல்லாமே நிறைவேறிச்சு. அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு முடியாமாயிட்டார். ரொம்ப சீரியஸாகி அவருக்கு கேன்சர் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து இல்லை 4th ஸ்டேஜ் ஆகிடுச்சு, அதுவும் பியில் இருக்கார், ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அக்கா கிட்ட வந்து சொல்லினா நீ கவலையப்படாத அக்கா பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த ப்ரேயரில் சொன்னாங்க உங்கள் அப்பா நல்லபடியாக வராருன்னு. சொன்ன மாதிரி ஒரு 3-4 மாதம் தான் ட்ரீட்மெண்ட்டு. அதிலே வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தவர் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் 1 பாயிண்டில் இருந்தார் அந்த பிஎஸ்ஐ லெவலு. டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஒவ்வொரு கஷ்டமாக மீண்டு தான் இருந்து இப்போ ஒரு நிலைமைக்கு நானும் வந்திருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாபா தான். எல்லாரோட கூட்டு பிரார்த்தனை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, இவ்வளோ பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்கன்னா அது காரணமே பாபாவால் தான். நாங்கள் ஒருத்தர் வரோம், ஒவ்வொருத்தர்கிட்ட சேர்ந்து இது செயின் லிங்க் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு குரூப்பாக இவ்வளோ சேர்ந்துருக்குன்னா ஒரு குடும்பமாக இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். காரணமே பாபாவால் தான்.